நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இது என்னுடைய 565வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, துர்காவோட நாமாவளி பார்க்க போகிறோம். என்னோடய குருமாதா ஜீவித காலத்தில் துர்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவோம். அந்த காலத்துலலாம் செவ்வாய்க்கிழமை அந்த ராகு நேரத்தில் சாயந்தர வேளையில் என்ன செய்வான்னா, ஸ்நானம் பண்ணிட்டு வந்து மடிசார் கட்டு வந்து கொலுசெல்லாம் போட்டுன்னு வந்து அழகாக வந்து உட்காந்து பூஜையில் உட்காரும்போது யாரோ வருவா. ஹாலில் உட்காந்துட்டுப்பா, வராண்டாவில் உட்காந்துட்டுப்பான். அங்கே பூஜை ரூமில் உட்காந்துட்டு அம்பாளை பார்த்துட்டு அவள் ஷி வில் டெல் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன் ஃபார் ஈச் அண்ட் எவரி பர்சன். இதை நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். அதை நேரையே போய் பார்த்துருக்கேன். அவளுக்கு வந்து அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தா. அது டக்குனு காத்தால் எடுக்க முடியல என்னால். அது வந்து பாதி வந்து சான்ஸ்கிரிட்டு பாதி தமிழ். அது அதே மந்திரங்கள் தமிழ்லேயும் இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. இது சவுத் மெட்ராஸில் யாரோ ஒருத்தர் போட்டு திருவாரூர்லேயோ அடையாரோ யாரோ போட்டுருந்தா. அது சொல்லுவா, இந்த மந்திரங்கள்லாம் சொல்லுவா. அப்படியே அம்பாள் உன்ட்ட பேசுவா ராஜா அப்படின்வா. எதுக்கு சொல்ல வரேன்னா, துர்க்கையினுடைய இது வந்து நம்ம ப்ராப்ளங்கள்லாம் அவள் தான் வந்து பார்த்துக்கிறாள். அதனால் சூரியனி துர்கா புக்கு போட்டதே வந்தது அம்மாவுடைய அட்வைஸ் பிரகாரம். அதை ஃபாலோ பண்ணியதுனால தான் நம்ம சாமுண்டாயை வச்சே சொல்கிறோம். ஓம் மைங்கிரிங்களி சாமுண்டாயை வச்சேன்ட்டு. ஜபங்கள் பண்ணுறோம். ஜபங்களும் எடுத்துக்கல, சாஸ்திரநாமம் பண்ணல, விஸ்தாரமாக பூஜை பண்ண முடியாத என்ன செய்வா அப்படி ஒரு பாயிண்ட் வருதா இல்லையா? எல்லாருக்குமே பிரச்சனை வருது. இந்த மூல மந்திரம்னு சொன்னால் இது சொல்லலாம். இது சண்டி நவாஷியை சொல்லலாம். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விஷயம் சொல்லிடலாம். ஓம்ன்றது பிரணவம், கணக்கில் சேராது. ஐம் ஹ்ரீம் க்ளீம் 3 எழுத்து, சாமுண்டாய 5 எழுத்து, 5 3 8, விச்சேன்னு ஒரு எழுத்து, 9 எழுத்து. சண்டி நவ அக்ஷரி, சண்டி நவ அக்ஷரிமா சொல்கிறது. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. சண்டிகா பரமேஸ்வரி தான் சாமுண்டா. இந்த சண்டிகா தினம் தான் இந்த போது சாரதா நவராத்திரியின் போது பண்ணுறதும் சண்டி ஹோமத்துக்கெல்லாம் பண்ணுவோம். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் மேலே இது என்கிட்ட இருக்குது. இது நான் பண்ணி அப்புறமா சிம்மக்கால் வச்சு பண்ண சொன்னேன். இது வந்து துர்கா யந்திரம், சண்டி யந்திரம். அதாவது நடுவில் முக்கோணம், வட்டம், அப்புறமா வந்து ஒரு வளையம், 8 இதழ் தாமரை, 24 இதழ் தாமரை, 24 இதழ் தாமரை. அதுக்கப்புறமா வந்து 4 வாசல்கள் உள்ள அந்த பூபுரம் வந்துடுது. இது பாருங்கள், சிம்மக்காலோடு பண்ணியிருக்க கோல்டு பிளேட்டு. இது இந்த எந்திரத்தை வச்சுட்டு கிட்டத்தட்ட 5 சண்டி ஹோமம் பண்ணிட்டேன் வரைக்கும். நான் கோவிலில் 4, நம்ம ஆற்றுல 1 பண்ணேன். 5 தடவை சண்டி ஹோமம் பண்ணிவிட்டு, சண்டி ஹோமம் பண்ணும்போதெல்லாம் இது பிரதான பைப்பாக உட்காந்துக்கோங்க. இந்த எந்திரம் தான் இது. எங்கள் இடத்துல அந்த பள்ளியருக்காக பகவதி, அந்த அஷ்டபுஜ துர்கா இருக்குது. அதை எடுக்கலை நான் விக்கிரகத்தை. அதுக்கு முன்னாடி இந்த யந்திரம் இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் இதுக்கு நான் மெயினாக வந்து குரு அம்மாவுடைய ஆக்கியம் வந்து செவ்வாயில் வந்து இது துர்கா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லுவாள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி. இன்றைக்கி ஏன் இந்த டாபிக் ஆரம்பித்தேன்னா, காலையில் கிருஷ்ணகுமார் வந்து சென்ட் மெசேஜ் டு மீ. அவன் காலையில் சந்தியாவந்தம் பண்ணிட்டு இருக்கும்போது சடன்லி he got ஒரு இன்ட்யூஷன் டு டெல் மீ, துர்க்கையை பற்றி பேச சொல்லணும் மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு he sent me துவாத்வம்ச துர்க்கையினுடைய துர்கா துவாதிம்ச நாமாவளி. இந்த திரிம்சன்றது 30, துவான்றது 2. துவாதிம்ச நாமாவளினா துர்க்கையினுடைய 32 நாமாவளி. இது அவனுடைய பாட்டி வந்து அந்த காலத்தை பூஜை பண்ணும்போது சின்ன குழந்தையா கிருஷ்ணகுமார் ஒரு 4-5 வயசு குழந்தையா இருக்கும்போது பாட்டியோடு சேர்த்து சொல்லுவான். அதை அவன் சொன்னான். அவன் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து இதில் பண்ணியிருக்கான், ஜம்முவில் பண்ணியிருக்கான். ஜம்முவில் பண்ணும்போது அங்கே பிண்டி தேவின்னு ஒரு கோவில் இருக்கான். அதாவது இந்த காட்ரா அந்த இதில் வைஷ்ணவ தேவியெல்லாம் இருக்கு இல்லையா, நியர்பை ஒரு 60-70 கிலோமீட்டருக்குள்ளே தான் எல்லாமே. அங்கெல்லாம் வந்து மலை மேலே தான் இருக்கும் கோவில்கள்லாம். ஒரு சமயம் அவன் சீனியரும் 2 வீலரில் போகிறானாம். எப்படி ரோடு கிடையாது, அது ஒத்துழை பாதியாட்டம் இருக்குது. எய்த்தா மாதிரி ஒரு வண்டி வந்துன்னா தே ஹவ் டு ஸ்டாப் இட். இந்த 2 வீலர் நிறுத்தி அதை ஒரு சாட்சி அவன் போன பிறகு தான் போக முடியும். அந்த மாதிரி சாயந்தர வேளையில் போயிருக்கா. இவ்வளோ தரிசனம்லாம் ஆகிடுது.
ஆன பிறகு நம்ம கும்மிருட்டு மழை. ஸோ தே டோன்ட் நோ ஹவு டு ரிட்டர்ன் டு தர் பிளேஸ். பல கிலோமீட்டர் தே ஹவ் டு ட்ராவல். காடு வனாந்தர பிரதேசம், கும்மிருட்டு, மழை, ஷேரி சகதி. அப்போ இந்த 32 ராமாவுடைய சத்தம் போட்டு சொன்னான். அவன் சொல்லிட்டே இருக்கும்போது இந்த நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம், துர்காம்பிகா தான் காப்பாற்றினாம்மா அப்படின்னு சொன்னான். இது ஏண்டா உனக்கு தோணுது என்ன? அப்போ சொன்ன மாதிரி இன்றைக்கி சொல்லணும் இந்த மனசில் தோணிதுனால இது எல்லாருக்கும் சொல்லுங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுவான் சொன்னான். ஸோ அந்த துர்கையினுடைய அந்த 32 ராமாவளி பார்க்க போகிறோம். நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்க்குறேன், ஏதோ படங்கள்லாம் வாங்குகிறேன், 100, 200, 500 கொடுத்து வாங்கிட்டு யார் என்ன சொன்னாலும் தெரியாது, கோவிலில் கொண்டு வாசலில் அந்த மரத்தடியெலாம் போட்டு போயிடுறான். அந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கோவிலில் யாரோ ஒருத்தர் மாதிரி நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் படம், அது ஒரு 500 ரூபா கிட்டத்தட்ட இருக்கும். அது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. அம்பாளை கீழே வந்து பாருங்க, இது வந்து கல்கத்தா காளி. இது இங்கே நடுவில் பிண்டி ஆட்டிருக்கு, அடுத்து வைஷ்ணோதேவி ஆட்டிருக்கு. ஸோ இது மேலே வந்து துர்காம்பிகை 8 கரங்களோடு இருக்கா, அஷ்டபுஜ துர்கா. இதை கொண்டு அப்படியே மரத்தடியில் கொண்டு வைக்கிறதுக்கு எப்படி மனசு வந்து தெரியல. மழை பெய்ஞ்சின்றதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அதை ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, நத்திங் ஹேப்பன். நல்லா லேமினேட் பண்ணியிருக்கு. எடுத்துகிட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஜஸ்ட் இமேஜின். என்னுடைய பூஜா மண்டபத்தில் இருக்குது. இப்போ வாங்க கொண்டு போய் இப்போ சாமி படத்தெல்லாம் கொண்டு போய் போட்டுவிட்டா பாவத்தில் செய்கிறோம். இது வாங்கவும் வாங்க வேண்டாம், கொண்டு வைக்கவும் வேண்டாம். இந்த வேலையை மட்டும் பண்ணாதவங்க. ஸோ இது காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகான குழந்தையாட்டம் அம்பாள் பாருங்க. நல்ல இந்த ஜிகினா வேலை படம்லாம் பண்ணியிருக்கோம். அதில் துர்கையோட மூல மந்திரம் சொல்லும்போது எளிமையான மந்திரம் வந்து ஓம் தும் துர்காய நமக. துர்கம்னால கோட்டைன்னு அர்த்தம். அரண் நாட்டை இருந்து நம்மளை காப்பாற்றுறா அம்பாள். அம்பாள் சாதகனை எப்படி காப்பாற்றுறான்னா கோட்டையாட்டு இருந்து காப்பாற்றுறா. இந்த கிருஷ்ணகுமார் இன்ஸ்டன்ட் எனக்கு அப்படியா இருந்தது. அவன் அப்படியே ஜாக்கிரதையாக வந்து கொண்டு சேர்த்துட்டான் அவனுடைய இருப்பிடத்துக்கு. ஸோ இந்த 32 நாமாவளி என்ன நாமாவளி? துர்கா துவாத்ரிம்ச நாமாவளி, 32 நாமாவளி. இது இப்போ பார்க்க வரோம் 1 by 1. ஓம் நமக எல்லாம் கிடையாது. இல்லை, துர்காரார்த்தி சமனி, துர்கா ஆபத் நிவாரணி, துர்கா மத்ஸ்யேந்தினி, துர்கா சாதினி, துர்கநாசினி, துர்கதோத்தாரிணி, துர்கநிகந்திரி, துர்கா மாபக, துர்க அஜ்ஞாத, துர்கதைத்ய லோகத வானலா. அடுத்தது துர்கா மாதுர்க மாலோக, துர்கமா ஆத்மஸ்வரூபிணி, துர்கா மார்கப்பிரதா, துர்கமா வித்யா, துர்கமா ஸ்ரீதா, துர்க அஜ்ஞான சம்ஸ்தானனா, துர்கா மத்யாபாசினி, துர்கா மோக துர்கமக, துர்கா மார்த்தஸ்வரூபிணி, துர்கமாசுர சம்ஹந்திரி, துர்கமாயுததாரிணி, துர்கமாங்கி, துர்கமதா, துர்கம்யா, துர்கமேஸ்வரி, துர்கபீமா, துர்கபாமா, துர்கபா, துர்கதாரிணி. நாமாவளிமாம் யஸ்து துர்காய சுதிமானவ. படே சர்வபய முக்தோ பாவிஷ்யாதி ந சம்சேக, சத்ருபி பீடமானோ வா, துர்கா பந்த கதோபி வா, द्वादिंश्री नाम पडेन मुष्यन्ति नात्र संशयः. इति दुर्गा द्वात्रिजं नामावळि समाप्ता.
ஸோ இதை பற்றி பேசுங்க சார்னே மெசேஜ் அனுப்பிச்சா எனக்கு அந்த இதுவே சொல்கிற பாருங்க. இது வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கிற இது வந்து துர்கா துவாத்ரிம்ஷன் நாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தோத்திரம். ஸோ இதில் வந்து துர்கையோட 32 நாமா இருக்கும் சார் இதில். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப விஸ்தாரமாக பூஜை பண்ண முடியாதவா வந்து துர்கைக்கு ஜென்ரலாக டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யாராவது துர்கைக்கு விசேஷமாக பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இது வந்து நான் என் பாட்டி கிட்ட நான் கற்றுனேன். அண்ட் அதுக்கப்புறம் என் குருநாதரும் சொல்லுவார் இந்த 32 நாமாக்கள். ஸோ இதை பற்றி இன்னைக்கு சொல்லுங்கள் சார் வீடியோவில். இதுவும் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க சார், ரொம்ப விஸ்தாரமாக பூஜை பண்ண முடியாதவங்களுக்கு. ஸோ இந்த 32 நாமா சொல்லி ஒரு புஷ்பத்தை துர்கையோட பாதத்தில் வச்சாலே போகிறோம், அதோட பலன் கிடைக்கும். அண்ட் இந்த துர்கையோட 32 நாமா வந்து என் லைஃப்லேயே நிறைய தடவை என்னை சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்தோத்திரம். ஸோ இதை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் அதனால் நான் பேசினதை தயவு செய்து இது எதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோன்னா பிடிஎஃப் பார்க்குறதுக்கு அனுப்புறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதை இது வந்து அந்த பிடிஎஃப்பை இதில் தனியாக இதில் வாட்ஸ்அப்லலாம் போடல. நான் இதிலேயே வெப்சைட்லேயே நாங்கள் வந்து போட்டுடலான்னு ஒரு பிளான் இருக்குது. நான் ஆஷா நெதர்லாண்ட்ஸை பேசி ஐ வில் ட்ரை டு இன்கார்பரேட் தட் சொல்லிடுறேன். அதை அடுத்ததாக ஒரு ஸ்மால் ரிமைண்டர் டு யூ, கம்மிங் 3rd and 4th அரியத்துறையில் ஃபங்க்ஷன் இருக்குது. 3ஆம் தேதி பூர்வாங்கலாம் நடக்கிறது. எனக்கு அடியனுக்கு அந்த பூர்ணாபிஷேகத்துக்கு உண்டானது. 4ஆம் தேதி காலையில் ஒரு 8-9 மணிக்குள்ளே வந்து எல்லா பூஜையெல்லாம் முடிஞ்சு அந்த பூர்ணாபிஷேகம் ஆகிடும். 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கோவிலில் திருக்கல்யாணம் இருக்குது. எல்லா தேசியம் வாங்கும். ஒன்று கஷ்டமே இல்லை வர்றது. ரயில்வேயில் வருதா இருந்தால், ட்ரெயினில் வருதா இருந்தால் இதில் வரணும். கவரப்பேட்டையில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோஸ் எல்லாம் இருக்குது, ஷேர் ஆட்டோவில் வந்துடலாம். இல்லைன்னா கம்மிங் பை பஸ் ஆர் கார் ஆர் என்னத்திங்கன்னா தே கே கம் ஸ்ட்ரைட் அவே. எப்படி வரலாம்? ரெட் ஹில்ஸ் தாண்டி, ரெட் ஹில்ஸு, சோழவரம், காரனோடி பிரிட்ஜு, அடுத்து பஞ்சட்டி, சிறுவாபுரி இதெல்லாம் வரும். இதெல்லாம் தாண்டி வந்தால் புத்துவையல்னு ஒரு இடம் வரும். அதுக்கடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் வரும். இந்த மெயின் ரோடே ஜஸ்ட் நாட் சேஞ்ச் திஸ் சைடு த சைடு. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்கு 100 அடிக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் நயரா பெட்ரோல் பங்க் இருக்குது. அது அட்ஜஸ்டன்ட் டு தட் வி ஹேவ் டு டேர்ன் லெஃப்ட் சைடில் டேர்ன் பண்ணி போனால் 3வது கிலோமீட்டர் அரியத்துறை வந்துடும். ஸோ அங்கே எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். யார் அதில் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அந்த மகா சங்கல்பத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து அவள் வேண்டி வந்தால் கட்டாயம் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கு. ஸோ எல்லோரும் நான் இன்வைட் பண்ணுறேன். தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.